சிவாஜி கணேசனுடைய நடிப்பாற்றல் குறித்து நாம் நிரம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. 3 செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்வில் சினிமா பார்க்க வேண்டும் என்று ஆர்வமே இல்லாத ஒரு அரசியல் தலைவர் பெரியார் அவர்கள். இந்த சமூகத்தில் பற்றி இருக்கக்கூடிய நோய்கள் 5 என்று பெரியார் ஒரு பட்டியல் போட்டார். அப்படி சொல்லக்கூடிய அந்த தைரியம் இன்று வரையில் உலகத்தில் வேறு எவனுக்கும் கிடையாது. பெரியார் சொன்னார், இந்த தமிழை சாதி பொன்விடிகளை நோக்கி புறப்பட வேண்டும் என்றால் நலிந்து கிடக்கும் இந்த தமிழை சாதி நோயற்ற வாழ்வை வாழ வேண்டும் என்றால் 5 நலிவுகளிலே இருந்து விடுபட வேண்டும். 1 சினிமா என்றார், 2வது பத்திரிகை என்றார், 3வது பார்ப்பனர்கள் என்றார், 4வது கடவுள் என்றார், 5வது காங்கிரஸ் என்றார். இந்த 5 நோய்களும் பற்றி இருக்கிற வரையில் இந்த தமிழ் சமூகத்திற்கு விடிகளே கிடையாது என்று சொன்னவர் பெரியார். அவர் நாடகங்களை கூட வரவேற்றவர் இல்லை. நடிகவேல் ராதா அவர்கள் நடித்த நாடகங்களுக்கு மட்டும்தான் அவர் வரவேற்பை வழங்கினார். தன்னுடைய சகோதரர் மகன் ஈவி.கே. சம்பத் அண்ணா அவர்களோடு சேர்ந்து நாடகத்தில் நடிப்பதை கடுமையாக எதிர்த்தவர் பெரியார். அந்த பெரியார் அண்ணாவினுடைய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தில் சிவாஜியாக தோற்றமேற்று நடித்த கணேசனிடம் நெஞ்சை பறிகொடுத்து சிவாஜி என்று ஒரு விருதை வழங்கினாரே, அந்த விருதுக்கு இணையானது எந்த விருதும் கிடையாது. சினிமாவை இந்த மண்ணிலிருந்து விரட்ட வேண்டும் என்று நினைத்த பெரியார், ஒரு படத்தையும் பார்த்தறியாத பெரியார், இந்த சிவாஜி வெறும் விழுப்புரம் கணேசனை சிவாஜி கணேசனாக மாற்றினார். அந்த நடிப்பு எந்த அளவுக்கு அவரை ஈர்த்திருக்கும் என்று யோசியுங்கள். ராஜாஜி தன்னுடைய வாழ்விலேயே 3 படங்களுக்கு மேல் எதையும் பார்த்ததில்லை. அப்படி அவர் பார்த்த படங்களில் ஒன்றுதான் வைகோ ஐயா அவர்கள் சொன்ன அந்த சம்பூர்ண ராமாயணம். அதில் பரதனாக அவர் நடித்த காட்சி, நான் பரதனை கண்டேன் என்று ராஜாஜி பேசுகிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன் படமாக வருவதற்கு முன்பு சிவாஜி கணேசன் அதை நாடகமாக நடத்துகிறார். ராஜாஜி அவர்கள் இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று சிவாஜி விரும்பி அழைக்கிறார். ராஜாஜி வந்து அமர்கிறார். அமர்ந்த ராஜாஜி நாடகத்தை பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலேயே தலை சுற்றல் வந்து விடுகிறது. அவருக்கு தலை சுற்றல் வந்து விடுகிறது. அவர் தளர்ந்து விட்டார் என்பதை நடித்துக் கொண்டிருக்கிற நிலையிலேயே அறிந்து கொண்ட சிவாஜி பதற்றத்தோடு ராஜாஜியிடம் சென்று, நீங்கள் உடனடியாக இல்லத்திற்கு சென்று விடலாம் என்கிறார். ஆனால் அந்த நாடகத்திலிருந்து விடுபட ராஜாஜிக்கு மனமில்லை. இல்லை, கொஞ்சம் காஃபி கொண்டு வந்து கொடுங்கள் என்கிறார். காஃபியை குடித்து விட்டு கொஞ்சம் இளைப்பாறி விட்டு முழு நாடகத்தையும் ரசித்து பார்த்த மனிதன் ராஜாஜி. பார்த்தது மட்டுமல்ல, நாடகம் முடிந்த பிறகு ராஜாஜி விடைபெறுகிற நேரத்தில் சுற்றி சூழ்ந்திருந்த மக்களை பார்த்து சொல்கிறார், இது ஒன்றும் சாதாரண நாடகம் இல்லை. இந்த இந்திய திருநாட்டு மக்களுக்கு ஒரு அழுத்தமான செய்தியை இந்த நாடகத்தின் மூலம் கணேசன் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார். நண்பர்களே, தேசப்பற்றை ஒரு திரைப்படங்களின் மூலமாக கொண்டு வந்து சேர்த்த மகா கலைஞன் சிவாஜி. மகா கலைஞன் சிவாஜி. வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருந்திருப்பான் என்று யாருக்கு தெரியும்? நீலவானிலே செந்நிற பிழம்பு, சுட்டெரிக்கும் பெயர் சூரியன். அந்த வசனத்தை நீங்கள் முழுமையாக இப்பொழுது கூட என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் அது நான் 10 வயதில் பார்த்த படம். அந்த வசனம் முழுவதையும் நான் அந்த காலத்தில் பேசுவேன். பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற பொழுது எந்த வகுப்பறையில் ஆசிரியர் வந்து உட்கார்ந்தாலும், தம்பி அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் முழுவதையும் பேசி என்பார்கள். முழுவதையும் பேசுவேன். ஒரு நாள் வேறொரு வகுப்பிலே இருந்த ஆசிரியர் என்னை அழைத்தார். நீ உன் வகுப்பில் பேசுவது என் வகுப்பை கெடுக்கிறது, உனக்கு வேற வேலையே கிடையாதா என்றார். ஐயா, ஆசிரியர் சொன்னதனால் தான் நான் பேசினேன். கட்டபொம்மனோடே கரைந்து போனவன் நான். எனவே சிவாஜி கணேசனுடைய ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்து எத்தனை பேருக்கு தேசப்பற்று வந்தது. பகத்சிங்கை, திருப்பூர் குமரனை,
எப்படி அவர் கண் முன்னால் கொண்டு வந்து காட்டினார். ராஜபாட் ரங்கதுரை பார்த்தால் தெரியுமே உங்களுக்கு. ஒவ்வொரு படமும் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கு கமல்ஹாசன் மிகச்சிறந்த கலைஞர், நடிப்பாற்றல் மிக்க மிகச்சிறந்த கலைஞர், எனக்கு இரண்டு கருத்தில்லை. ஆனால் கமல்ஹாசனை உங்களால் கப்பலோட்டிய தமிழனாக பார்க்க முடியுமா? கர்ணனாக பார்க்க முடியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மனாக பார்க்க முடியுமா? திருவருட்செல்வரில் வரக்கூடிய அப்பராக உங்களால் பார்க்க முடியுமா? இவற்றிற்கெல்லாம் சிவாஜி என்ற ஒருவனை தவிர வேறு யாருக்கும் இந்த சாதனை சொந்தமில்லை. அந்த தோற்றமே முதலில் இவர்களுக்கு வந்து வாய்க்கவில்லை. ஒரு நடிகனுக்கு வேண்டிய அந்த கம்பீரமான தோற்றம், எந்த பாத்திரத்தையும் உள்வாங்கி அந்த பாத்திரமாகவே தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த இயல்பு சிவாஜி கணேசனுக்குத்தான் இருந்தது. ஆனால் இதில் கொடுமை என்ன தெரியுமா? யாரையும் பாராட்டி அறியாத பெரியார், படம் பார்த்து அறியாத பெரியார் சிவாஜியை பாராட்டுகிறார். நண்பர்களே, யாரையும் பாராட்டி அறியாத ராஜாஜி சிவாஜியை பாராட்டுகிறார். இவற்றை கூட நான் பெரிதாக கருதவில்லை. சிவாஜிக்கு கலை உலகத்தில் நேரடி போட்டியாளர் எம்ஜிஆர். அன்றைய கலை உலகத்தில் எம்ஜிஆர், சிவாஜி. அதற்கு முன்பு தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா, பிறகு எம்ஜிஆர், சிவாஜி, அதற்கு பிறகு ரஜினிகாந்த், கமல். இப்படித்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் சூப்பர் ஆக்டராக இருப்பார், ஒருவர் சூப்பர் ஸ்டாராக இருப்பார். ஸ்டார் வேறு, ஆக்டர் வேறு. ஆனால் நண்பர்களே, சிவாஜி கணேசனுக்கு நேர் எதிரியாக களத்திலே நின்று திரை உலகத்தில் தொழிலில் போட்டியாக இருந்த மனிதன் எம்ஜிஆர். கலைஞானம் அவர்கள் மிருதங்க சக்கரவர்த்தி என்ற ஒரு படத்தை எடுக்கிறார். அந்த படத்தை நோயுற்று திரும்பிய, சிகிச்சை பெற்று திரும்பிய எம்ஜிஆர் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எம்ஜிஆருக்காக அந்த படம் திரையிட்டு காட்டப்படுகிறது. முதலமைச்சராக இருக்கிறார் எம்ஜிஆர். மிருதங்க சக்கரவர்த்தியை தயவு செய்து பாருங்கள், தயவு செய்து பாருங்கள். கடைசி 20 நிமிடம் வசனமே கிடையாது, காட்சியில் எந்த மாற்றமும் கிடையாது. சிவாஜி மிருதங்கத்தை வாசிக்கிற அந்த ஒரே ஒரு காட்சி மட்டும் 20 நிமிடங்கள் தொடரும். உமையாள்புரம் சிவராமனை வரவழைத்து எப்படி அவர் வாசிக்கிறார் என்பதை கண்டெடுத்து, உமையாள்புரம் சிவராமன் கூட வாசிக்க முடியாத அளவுக்கு எல்லை தொட்ட மனிதன். 20 நிமிடங்கள். அந்த 20 நிமிடங்களில் அந்த சிவாஜி கணேசனுடைய நடிப்பை, முகபாவங்களை, உடல் மொழியை அப்படியே பார்த்து பிரமித்து போகிறார் எம்ஜிஆர். படம் முடிகிறது. அனைவரும் எழுந்து விட்டார்கள். எம்ஜிஆருடைய மனைவியார் ஜானகி அம்மையார் எம்ஜிஆரை எழச் சொல்கிறார். எம்ஜிஆர் எழவில்லை. கன்னத்தில் கை ஊன்றியபடி 5 நிமிடங்கள் அந்த திரையையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் என்று கலைஞானம் சொல்கிறார். 5 நிமிடங்களுக்கு பிறகு மெல்ல எம்ஜிஆர் எழுந்து, கலைஞானம், இந்த உலகத்தில் நடிகன் என்று ஒருவன் உண்டென்றால் அவன் சிவாஜி கணேசன் மட்டும்தான் என்று சொல். உலகத்தில் ஒரே ஒரு நடிகன் தான் உண்டு, அவன் சிவாஜி கணேசன் என்று நான் சொன்னதாக சொல். சொன்னவர் யார்? இன்னொரு நடிகர், போட்டியாளர். நண்பர்களே, இதைவிட சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய விருது தேவையில்லை. ஆனால் இவற்றிலெல்லாம் சிவாஜி மனம் மகிழவில்லை. அதுதான் கொடுமை. சிவாஜி கணேசனே நேர்காணலில் தன்னுடைய நெஞ்சத்தினுடைய வலியை இறக்குகிறார். தமிழகத்து மக்கள் என்னுடைய நடிப்புக்கு கொடுத்த மிகப்பெரிய வரவேற்பு என்பது மகிழ்ச்சிக்குரியதுதான். ஆனால் என்ன காரணம் கருதியோ இந்த அரசு எனக்கு அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுக்கவில்லையே. நண்பர்களே, சிவாஜி கணேசன் 178 படங்களில், தமிழ் படங்களில் 178 வேடங்களில் நடித்து 178 பாத்திரங்களாகவே மாறிப்போன மனிதன். ஒரு முறை கூட இறக்கும் வரையில் சிவாஜி கணேசனை இந்த தேசத்தின் சிறந்த நடிகராக மத்திய அரசு அங்கீகரிக்கவே இல்லை. நான் சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். ரிக்ஷாக்காரனில் நடித்ததற்காக எம்ஜிஆருக்கு பாரத் பட்டம் கொடுக்கப்பட்டது.
நான் எம்ஜிஆரை குறைத்து மதிப்பிடுபவன் இல்லை. சிவாஜிக்கு ஒரு பாணி என்றால் எம்ஜிஆருக்கு ஒரு பாணி. ஆனால் இந்த மனிதனுக்கு கடைசி வரை கிடைக்கவில்லை. இத்தனைக்கும் காங்கிரஸ்காரனாக இருந்தவர். ஒரு கலைஞர் எம்ஜிஆரை எந்த உயரத்திற்கு கொண்டு போய் நிற்க வைத்தார் என்பதற்கு அவர் பெற்ற பாரத ரத்னா என்பது மட்டுமல்ல, அவர் பெற்ற அந்த பாரத் பட்டம். எம்ஜிஆர் இந்தியாவிலேயே சிறந்த நடிகர் என்று அந்த நிலைக்கு அவர் உயர்த்தப்படுகிறார். அதற்கு பின்னாலே கலைஞருடைய அன்பும் இருக்கிறது, நட்பும் இருக்கிறது, அரசியலும் இருக்கிறது. ஆனால் சிவாஜி கணேசன் காலம் முழுவதும் இந்த கதர் சட்டைக்காரர்களோடு கரைந்து காமராஜ் காமராஜ் என்றே கதறி கொண்டிருந்த மனிதன். மத்திய அரசு புறக்கணித்து விட்டது. நான் கேட்கிறேன், இன்று வரையில் இருக்கக்கூடிய மத்திய அரசை பார்த்து நான் கேட்கிறேன், கர்நாடக இசையில் உச்சம் தொட்ட பெண்மணி இசையரசி எம்.எஸ். சுப்புலட்சுமி, மாற்று கருத்துக்கு இடமில்லை. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாடினவர் என்பதற்காக. இவராவது சுத்த கர்நாடக இசையை ஒரு வேள்வியாக நடத்தியவர். ஆனால் இந்தி படங்களில் பின்னணி பாடிய பாடகி லதா மங்கேஷ்கருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டிருக்கிறது, மறந்து விடாதீர்கள். பிஸ்மில்லா கான் ஷெனாய் வாசிப்பவர், ஷெனாய் வாசித்த அந்த பிஸ்மில்லா கானுக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்துஸ்தானியில் வாய்ப்பாட்டு பாடியவர் பீம்சன் ஜோஷி, அவருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சித்தார் வாசிப்பதில் உலக புகழ் பெற்றவர் ரவிசங்கர், அவருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பதேர் பாஞ்சாலி மாதிரி அரிதினும் அரிதான படங்களை எடுத்த மிகப்பெரிய கலைஞன் சத்யஜித் ரேவுக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, மைதானத்தில் மட்டை அடித்த டெண்டுல்கருக்கு கூட பாரத ரத்னா பட்டம் கிடைத்திருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் பாரத ரத்னா பட்டத்தை கொடுத்தீர்களே, சிவாஜி கணேசன் இவர்களில் எந்த வகையில் குறைந்தவர் என்று இந்த மத்திய அரசினால் சொல்ல முடியுமா? ஒரு பாரத ரத்னா பட்டத்தை கூட நீங்கள் கொடுக்கவும் இல்லை, ஒரு பாரத் பட்டத்தையும் கொடுக்கவில்லை. அதிகபட்சம் நீங்கள் அந்த மனிதனுக்கு காட்டிய சலுகையே ஒரு ராஜ்யசபா எம்பி. 3 முறை கலைஞர் அவர்கள் வைகோவினுடைய ஆற்றலில் மனதை பறிகொடுத்து, வைகோவினுடைய பேச்சில் மனதை பறிகொடுத்து, வைகோவினுடைய செயலில் மனதை பறிகொடுத்து 18 ஆண்டுகள் ராஜ்யசபாவில் உலவச் செய்தவர் கலைஞர். அந்த 18 ஆண்டுகளில் சிம்மம் போல் பலம் வந்து அத்தனை மனிதர்களையும் திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய பார்லிமெண்டேரியன் வைகோ அவர்கள். ஆனால் சிவாஜி கணேசனுக்கு, காமராஜருக்கு பின்னாலேயே நின்ற சிவாஜி கணேசனுக்கு, கரைந்து கொண்டிருந்த காங்கிரஸில் சிவாஜி ரசிகர் மன்றங்களின் மூலமாகவே காமராஜரிடம் கொண்டு வந்து ஆட்களை சேர்த்துவிட்ட சிவாஜி கணேசனுக்கு நர்கீஸ் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து அவர் இடையில் இறந்து போனார். இறந்து போன பிறகு அதை இட்டு நிரப்புவதற்கு கொடுத்ததுதான் அந்த ராஜ்யசபா எம்பி. இவ்வளவுதான் அந்த மனிதனுக்கு கிடைத்தது. நண்பர்களே, நீங்கள் படம் படமாய் நான் சொன்னால் நெகிழ்ந்து போவீர்கள். அவற்றை எல்லாம் தான் இதில் பதிவு செய்திருக்கிறேன். ஒரு படிக்காத மேதையில் ரங்கனாக வரக்கூடிய அந்த சிவாஜி கணேசனின் வெகுளித்தனத்தை, அப்பாவித்தனத்தை இன்று வரையில் இன்னொருவனால் நடித்து காட்டவே முடியவே முடியாது. ரங்காராவும் சிவாஜி கணேசனும் தோன்றுகிற ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படிப்பட்ட போட்டியாளர்கள் அன்றைக்கு. சிவாஜி கணேசன் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லை. சிவாஜியோடு நடித்த ஒரு எம்.ஆர். ராதா ஈடு இணையற்றவர். எஸ்.வி. ரங்காராவ் உடல் மொழியிலேயே சர்வசாதாரணமாக பாத்திரத்தினுடைய தன்மையை கொண்டு வந்து சேர்த்துவிட்டு போய்கொண்டே இருக்கக்கூடிய மனிதன் ரங்காராவ். சகஸ்ரநாமம், எஸ்.வி. சுப்பையா, டி.எஸ். பாலையா, எம்.ஆர். ராதா, எப்படிப்பட்ட மகா கலைஞர்கள் சிவாஜி இருந்த காலத்தில். அத்தனை பேருக்கும் இடம் கொடுத்த மனிதன் சிவாஜி. இவ்வளவு மகா கலைஞர்கள் நடித்து அவர்கள் நம்மை மீறி நடித்து விடுவார்களோ என்ற அச்சமே இல்லாமல் இருந்த மனிதன் சிவாஜி. எனக்கு அறிஞர் அண்ணாவை சிவாஜி கணேசனோடு நான் எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்ப்பேன்.
அண்ணா வாழ்ந்த காலத்தில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய காலத்தில் அவருக்கு பின்னாலே அணிவகுத்து நின்ற படைத்தளபதிகள் அனைவருமே பேச தெரிந்தவர்கள். அத்தனை பேரும் சிறப்பாக பேச தெரிந்தவர்கள். அவ்வளவு பேரையும் பேசவிட்டு இவர்கள் எவ்வளவு பேசினாலும் அதற்கு மேல் ஒரு அடி உயரமாவது என் பேச்சு இருக்கும் என்கிற தன்னம்பிக்கை அண்ணாவுக்கு இருந்தது. அதனால் எந்த மனிதனுக்கும் அவர் குழிபறிக்கவில்லை. எந்த மனிதனையும் பார்த்தவர் கடைசி வரை அஞ்சவில்லை. சிவாஜி கணேசனும் திரையுலகில் அப்படித்தான். வேறு எந்த நடிகராக இருந்தால் திருவிளையாடலில் தருமி வேஷத்தில் நாகேஷ் வாழ்ந்து காட்டிய அந்த விதத்தை ரசிக்க மாட்டான். அந்த பகுதியை வெட்டி எரி என்று சொல்லுவார். என்னை விட சிவகுமார் அவர்களுக்கு அந்த துறையில் இருந்து ஊறி வெளியே வந்ததனால் அவருக்கு தெரியும். ஒரு புகழ்பெற்ற கதாநாயகனாக இருக்கக்கூடியவர் அந்த படத்தில் தன்னை விட கூடுதல் திறமையை ஒருவர் வெளிப்படுத்தி விட்டால் அதை முழுவதுமாக மறைக்கத்தான் பார்ப்பார். எனவே அது போன்ற படம், நீங்கள் ஒவ்வொரு படமாக நான் சொல்ல இப்பொழுது எனக்கு நேரம் எல்லாம் கிடையாது. பாவ மன்னிப்பு பாருங்கள், இந்த பாவ மன்னிப்பு படம் பாருங்கள். அதில் ஒரு இஸ்லாமிய தோற்றம், அந்த கண்ணியம் நிறைந்த கருணை வழிகிற விழிகளோடு கணேசனை நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லோரும் கொண்டாடுவோம் என்று முதலில் அறிமுகமாகிற பொழுது அப்படியே அந்த தட்டி கொண்டு பாடுகிற அந்த காட்சி இருக்கிறதே, அதில் 100 வகை பறவை வரும், கோடி வகை பூ மலரும் என்று பாடுகிற இடத்தில் கேமரா சிவாஜி கணேசனின் கண்களுக்கு கிட்டே நெருக்கமாக போகும். அந்த கண்களில் அப்படியே கண்ணீர் ததும்பி நிற்கும். இப்பொழுதும் யூடியூபில் போய் அந்த பாட்டை போட்டு பாருங்கள். ரசனை இருக்க வேண்டும் ஐயா உங்களுக்கு. நீங்க வெறும் குத்துப்பாட்டு பாட்டை மட்டுமே கேட்டுக் கொண்டிருந்தால் எப்படி? ரசனை உங்களுக்கு வேண்டுமா? யூடியூபுக்குள்ளே செல்லுங்கள், சிவாஜியின் ஒவ்வொரு படமாக பாருங்கள். நான் சொல்கிறேன், பாலும் பழம் பாவ மன்னிப்பில் ஒரு பாட்டு காதல் பாட்டு, பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது. அந்த பாடலில் தேவிகாவும் சிவாஜி கணேசனும் நடித்திருக்கிற அந்த காட்சி நான் வாரத்திற்கு ஒரு நாளாவது பார்ப்பேன். உண்மையில் சொல்கிறேன், இதை சொல்வதனால் என் தகுதி என்றும் குறைந்து விடவில்லை. வாரத்திற்கு ஒரு நாள் பார்ப்பேன். அதுதான் ஆன்மநேய காதல். உடலை மீறி ஆன்மாவை தழுவக்கூடிய ஆன்மநேய காதல் அது. ஒரு பக்கம் தேவிகா நின்று பாடுவார், இன்னொரு பக்கம் சிவாஜி கணேசன் ஒரு இஸ்லாமியருக்கே உரிய அந்த கைலியும் அந்த ஜிப்பாவும் தொப்பியுமாக அந்த பறவை கூண்டை எடுத்துக்கொண்டு அவர் மெல்ல நடப்பார். MS விஸ்வநாதன் தான் அங்கே ஹம்மிங் கொடுத்திருப்பார். இவர் ஒரு பக்கம் வருவார், அவர் ஒரு பக்கம் இருப்பார். ஒருவரை ஒருவர் தொடவே மாட்டார்கள். கடைசியாக பாடல் முடிகிற நேரத்தில் அந்த தேவிகா அப்படியே வந்து சிவாஜி கணேசனுடைய கரங்களை பற்றி நிற்பார். அப்பொழுது பின்னால் MS விஸ்வநாதன் குரலில் பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது என்று மெல்ல கேட்கும். அந்த நேரத்தில் 2 பேருடைய கண்களில் இருந்தும் அப்படியே கண்ணீர் சொட்டு சொட்டாய் விடுகிற அந்த காட்சி இருக்கிறதே, அதற்கு பெயர்தான் காதல். இன்று காட்டுவதெல்லாம் இழிந்த காமம். நீங்கள் சபாஷ் மீனா படம் பார்த்திருக்கீங்களா? சித்திரம் பேசுதடி பாட்டு ஒன்றும் கிடையாது. ஒரு சாக்கு, ஒரு சின்ன கூரை, அந்த கூரைக்குள் ஒரு சுவற்றில் ஒரு படத்தை அப்படியே சாக்கை போட்டு வரைவார். அங்கே ஒரு தடுப்பு, அந்த தடுப்புக்கு அந்த பக்கத்திலே இருந்து அந்த கதாநாயகி மெல்ல ஒரு கூடையோடு வருவார். இவ்வளவுதான் காட்சி. அந்த நேரத்தில் 1000 ரூபாய் அதற்கு செலவழித்திருந்தாலே அதிகம். அன்றைக்கு இருந்த டைரக்டர் அந்த பந்தில் படத்தை எடுத்த பொழுது செட்டை நம்பவில்லை. சிவாஜி கணேசன் என்கிற ஒரு தனி நபர் இருந்தால் போதும், அந்த பாட்டுக்கு முழு உருவத்தை கொடுத்து விடுவான் என்று நம்புகிறான். அந்த பாட்டில் சிவாஜி காட்டுகிற பாவம் சொல்ல முடியாது நண்பர்களே. நீங்கள் அதே மாதிரி இரும்பு திரைப்படம் பாருங்கள். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று புரியுமா என்று. அதெல்லாம் வியப்பாக இருக்கிறது எனக்கு இப்பொழுது. இன்றைய இளைஞர்கள் பார்த்தால் உண்மையில் வியப்பாக இருக்கும். அவர் எங்கோ ஒரு மைல் தூரத்தில் நடந்து பாடிக்கொண்டே வருவார். வைஜெயந்தி மாலா இன்னொரு மைல் தூரத்தில் நின்று பாடிக்கொண்டு வருவார். பாட்டு முடிகிற வரை இருவரும் கையை கூட இணைக்கவில்லை.
ஆனால் அந்த பாடலில் ததும்பக்கூடிய காதல் உணர்வு எப்படிப்பட்டது? நீங்கள் ஒவ்வொரு படமாக பேசிக்கொண்டே போகலாம். அப்படி பேசிக்கொண்டே போவதற்காக இதை பயன்படுத்தவில்லை. நான் ஒரு வியட்நாம் வீடு, இன்றைக்கும் என் மனைவி இருக்கிறாள். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று பாரதி எழுதினான். இந்த பாரதியின் 2 வரியை வைத்துக்கொண்டு அடுத்து கண்ணதாசன் விளையாடி இருக்கிற விளையாட்டு இருக்கிறதே, அது கண்ணதாசனால் தான் முடியும். கண்ணதாசனால் தான் முடியும். அந்த பாடல் முழுவதும் இப்பொழுதும் அந்த பாடலை நான் பார்த்து விட்டால், எந்த இடத்தில் இருந்தாலும் பார்த்து விட்டால் என் கண்ணில் கரை புரண்டு ஓடும் கண்ணீர். மனைவியை ஆழமாக நேசிக்கக்கூடிய உள்ளம் எவனுக்கு இருந்தாலும் அந்த பாடல் காட்சியில் அழாமல் இருக்க முடியாது. வியட்நாம் வீடு பத்மநாப ஐயர் போல ஒருவர் நடிக்க முடியுமா? கௌரவத்தில் வரக்கூடிய அந்த மனிதன் பாரிஸ்டர் ரஜினிகாந்த். அதாவது இவர் நடிப்பதை பார்த்துத்தான் ஒரு பிராமணர் இப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இவர் நடிப்பதை பார்த்துத்தான் காந்தி நீங்களே ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வழக்கறிஞர் என்றால் இப்படித்தானடா கம்பீரமாக இருக்க வேண்டும். என்ன நட! அந்த மாடி படியிலிருந்து இறங்குகிற பொழுதே பாலூட்டி வளர்த்த கிளி என்ற பாட்டுக்கு கையில் மதுக்கோப்பையோடு மாடியிலிருந்து மேலே ஒரு மாதிரியாக நடந்து வந்து அந்த மாடியில் படிப்படியாக இறங்குகிற பொழுது வேறொரு நடையை காட்டுகிற அந்த நடை யாருக்கு வரும்? நவராத்திரியில் அந்த காமுகனாக வரக்கூடிய காட்சியில் அந்த பாடலில் படிப்படியாக அப்படியே இறங்குகிற அந்த நடை, அதே படத்தில் மருத்துவராக வரக்கூடிய அன்பு ததும்புகிற, மருத்துவத்தை ஒரு சேவையாக நினைக்கிற, மனித நேயத்தின் உச்சம் தொட்டுவிட்ட ஒரு மகானை போல அந்த டாக்டர் வேடத்தில் சிவாஜி கணேசன் பேசுவதும் பார்ப்பதும் மெல்ல நடப்பதும் பிறகு பின்னாலே கையை வைத்துக் கொண்டு அப்படியே மெல்ல திரும்பி செல்வதும். பாலும் பழம் படத்திற்கு என் தாயார் என்னை அழைத்து கொண்டு போய் அந்த படத்தில் முதலில் அவர் மருத்துவமனைக்குள்ளே சேர்ந்து அந்த மருத்துவமனையில் அப்படி நடந்து வருவார். அப்படியே அந்த மருத்துவருக்குரிய கோட்டை போட்டுக்கொண்டு ஸ்டெதாஸ்கோப்பை மேலே போட்டு அதை ஒரு கையை விட்டபடி நடந்து வருவார். அன்று பிடித்தது என் தாய்க்கு ஒரு நோய். இதே மாதிரி தான் நீ வர வேண்டும், என்றைக்காவது ஒரு நாள் நீ இந்த சிவாஜி கணேசன் மாதிரியே ஸ்டெதாஸ்கோப்பை போட்டுக்கொண்டு இந்த வெள்ளை கோட்டை அணிந்து நீ வர வேண்டும் என்று என் தாய் தவித்தாள். அதற்காகத்தான் எனக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அனைத்தையும் படித்தேன் மருத்துவ படிப்புக்கு போவதற்காக. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஜனவரி மாதம் வந்தது. தேர்வுக்கு முன்பு அந்த போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டேன். முடிவு தப்பித்தவறி நான் தேர்வில் வெற்றி பெற்றேன். மருத்துவ கனவு அல்ல, கம்பவுண்டர் கனவு கூட காணாமல் போய்விட்டது வாழ்வு. இப்படி ஏங்க வைப்பது, பார்க்கக்கூடிய மனிதர்களை ஏங்க வைப்பது, படம் படமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சாந்தி படத்தில் சிகரெட்டை பிடிப்பதை நான் வரவேற்பவன் இல்லை. என் வாய், என் உதடு இதுவரை ஒரு சிகரெட்டையும் ஸ்பரிசித்ததும் இல்லை. ஒரு மது குவளையில் ஒரு சொட்டு மதுவை இந்த வாய்க்குள் நான் செலுத்தியதும் இல்லை. ஆனால் அந்த படத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும், யார் அந்த நிலவு பாட்டுக்கு. அதுக்கு இப்பொழுது எஸ்பி முத்துராமன் இருக்கிறார். எத்தனையோ படங்களை ரஜினிகாந்தை வைத்து அவர் நடத்தி இருக்கிறார். விதவிதமாக அவர் செட்டுகளை எல்லாம் போட்டிருப்பார். அற்புதமாக இருக்கும். ஆனால் இந்த யார் அந்த நிலவுக்கு எங்க செட்டு? ஒரு பூங்கா, கையில் ஒரு சிகரெட், அற்புதமாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அமைத்த இசை, TM சௌந்தரராஜன் ஒரு வித்தியாசமான குரலில் வெளிப்படுத்திய பாடல். அந்த பாடலை கேட்டுவிட்டு நான் 2 நாள் பொறுத்து நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து ஒரு சிகரெட், அந்த சிகரெட்டை வைத்துக்கொண்டு யார் அந்த நிலவு. நான் மாநில கல்லூரியில் மாணவனாக படிக்கிற பொழுது நான் நன்றாக பாடுவேன். ஆனால் எந்த மேடையிலும் இதுவரையில் நான் பாடியது கிடையாது. நான் அப்பொழுது இன்டர் காலேஜ் டிபேட்டில் நான் அனைத்து கல்லூரிகளிலும் முதல் மாணவனாக இசை இந்த பாடுவதில் பரிசு பெற்றவன் நான். அப்பொழுது யார் அந்த நிலவு பாட்டை தான் நான் மாநில கல்லூரியில் பொழுது முதலில் தேர்ச்சி பெறுவதற்காக பாடினேன். அந்த பாட்டில் நண்பர்களை, சிவாஜி நடிப்பதில் ஒன்றும் வியப்பில்லை. சிவாஜி வெளியே விடுகிற புகை நடிக்கும், அந்த புகை நடிக்கும். அதையெல்லாம் ரசிப்பதற்கு ஒரு மனம் வேண்டும்.
அப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம், அது போகட்டும். இப்பொழுது நம்முடைய சிவகுமார அண்ணன் அவர்கள், என்னை பொறுத்தவரையில் இந்த அண்ணன் என்று சொல்வது ரொம்ப உபச்சார வழக்கு. யாரை பார்த்தாலும் என்னென்ன அவ்வளவுதான், அதில் பாசமும் இருக்காது, அன்பும் இருக்காது, எதுவும் இருக்காது. அண்ணே என்று சொல்வது உபச்சார வழக்கு. ஆனால் அதனுடைய அர்த்தம், ஆழம் அனைத்தையும் அறிந்து 2 பேரை என் இருதயம் முழுவதும் சகோதரர்களாக நான் நிறைத்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒருவர் கலையுலகத்தில் உள்ள சிவகுமார், இன்னொருவர் என் அன்பிற்கினிய வைகோ அவர்கள். இறக்கும் வரையில் இதில் எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது. அவர் பேசினார், சேரன் செங்குட்டுவன் வசனத்தை பேசினார். இப்பொழுதும் யூடியூபில் இருக்கிறது, போய் பாருங்கள். எதையோ பார்த்து வீணாகிறீர்களே. 4 நிமிடம் ஒரு டேக் போகாது, இன்னொரு டேக் கிடையாது, வெட்டே கிடையாது. காட்சி நீங்கள் மற்ற இடத்தில் பார்த்தால் காட்சி நகர்ந்து கொண்டு வருகிற பொழுது அங்கே வெட்டி துண்டு துண்டாக வந்து இணைப்பது நன்றாக தெரியும். ஆனால் இந்த மனிதன் பேசிக்கொண்டே நடக்கிறார், அவர் பின்னாலேயே கேமரா தொடர்கிறது. 4 நிமிடங்கள் அந்த வசனத்தை பேசுகிற பொழுது எத்தனை முகபாவம், என்ன குரல் வளம். தேசப்பற்றை ஊட்டிய கலைஞனாக நான் கணேசனை பார்க்கிறேன். தெரியாமலேயே தமிழ் பணி ஆற்றிய தமிழ் அறிஞனாக நான் சிவாஜி கணேசனை பார்க்கிறேன். அந்த உச்சரிப்பு, அந்த குரல் வளம், அந்த மொழியை பயன்படுத்துகிற ஆளுமை இன்று வரை இன்னொருவர் இல்லை. சிவாஜிக்கு அடுத்து அற்புதமாக வசனங்களை தமிழில் உச்சரிக்க தெரிந்த 2வது கலைஞன் SS ராஜேந்திரன் தான். ஆனால் SS ராஜேந்திரனுக்கு பிடிபடாத ரசவாதம், ஏற்ற இறக்கங்களோடு பேசுகிற அந்த பாவம் சிவாஜி கணேசனுக்கு மட்டுமே கைவந்தது. எத்தனையோ படங்களை சொல்லலாம். நீங்கள் நான் ஏன் ராமாயணத்துக்குள் போகவில்லை தெரியுமா? அவர் முழுவதுமாக போய்விட்டார். நீங்க இப்பொழுதும் நான் சில படங்களை உங்களுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன். போய் தெய்வ பிறவி படம் போய் பாருங்கள், யூடியூபில் இருக்கிறது. அந்த தெய்வ பிறவி பாருங்கள். ஒரு கட்டடம் கட்டுகிற ஒரு சித்தாள், துணையாக இருக்கிற சித்தாள், மேற்பார்வை பார்க்கிற மேஸ்திரி, இவர்களுக்கு இடையே மலர்கிற காதல். அது எப்படி அந்த படம், அந்த காட்சியாக சொல்வேன். அதில் உச்சம் என்ன தெரியுமா? தங்கம், அவள் பெயருக்கேற்றார் போல் தங்கம் என்று நெஞ்சு முழுவதையும் அவளை நிறைத்து வைத்து பாசம் முழுவதையும் அவள் மீது படர விடுகிற அந்த சிவாஜி சந்தேகத்திற்கு இரையாகிவிட்ட பிறகு அவள் வழி தவறியவள் என்று நினைத்து விட்ட நிலையில் பத்மினியை ஒதுக்குவார். பத்மினியின் தம்பியாக SS ராஜேந்திரன் வருவார். ஒரு காட்சியில் பத்மினியை அவர் கேவலப்படுத்துகிற நிலையில் பொறுக்க முடியாத SSR மீறி சென்று சிவாஜியின் சட்டையை பிடித்து உலுக்குவார். இந்த காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். வீர வசனம் பேசுவார் SSR. மிக வேகமாக வசனங்களை அள்ளி தெளித்தபடி, என்னுடைய சகோதரியையா நீ விபச்சாரி என்று சொல்கிறாய் என்று அந்த சட்டையை பிடித்து உலுக்குவார். சிவாஜி கணேசன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது. இப்படி மெல்ல இப்படி கழுத்தை திருப்புவார். சட்டையை பிடித்து இழுக்கிற பொழுது SSRஐ பார்த்து மெல்ல இப்படி கழுத்தை திருப்பி, டே விடு. அதை சொல்லுகிற அந்த இடம், அந்த இடத்தில் பத்மினியினுடைய பாவம், SSRுடைய பரிதவிப்பு, சிவாஜி காட்டுகிற அந்த உடல் மொழி, இவையெல்லாம் தான் சினிமா, இவையெல்லாம் தான் சினிமா. எனவே அந்த படம் முழுவதிலேயும் நான் கரைந்து போயிருக்கிறேன். எத்தனையோ படங்கள் இருக்கின்றன, அவையெல்லாம் போகட்டும், நேரம் ஓடுகிறது. நான் சொல்ல விரும்புவதெல்லாம், தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று உச்சரித்து கடைசி கிராமத்து மனிதனின் காதுகளில் கொண்டு போய் சேர்த்து நல்ல தமிழை வளர்த்த நடிகர் சிவாஜி கணேசன். அவர் நடித்த படங்கள் அனைத்துமே பாசத்தை, உறவுகளின் மேன்மையை வெளிப்படுத்தக்கூடியவையாகத்தான் அமைந்தன. எந்த படமாக இருந்தாலும் அதில் பாசம் இருக்கும், உறவுகளின் பெருமை இருக்கும். ஒரு இழிந்த செய்திகளை தராது. கப்பலோட்டிய தமிழில் நடித்திருக்கிற சாதனையை நாம் சாதாரணமாக சொல்லிவிட முடியுமா? பரமசிவனாக நடிக்கலாம், எவன் பார்த்தது பரமசிவனை? முருகனாக நடிக்கலாம் சிவகுமார் அவர்கள், அதில் ஒன்றும் சிரமமே கிடையாது. இப்பொழுது முருகன் என்று வைத்துக் கொண்டால் இந்த அழகான முகத்தை உடைய சிவகுமார் தான் நமக்கு முருகனாக தெரிகிறார்.
எந்த முருகனை நாம் பார்த்தோம்? எந்த சிவனை நாம் பார்த்தோம்? எந்த அப்பரை நாம் பார்த்தோம்? ஆனால் சிவாஜி கணேசனை பார்த்துத்தான், ஓ இப்படித்தான் சிவன் இருந்திருக்க வேண்டும், இருந்தால்தான் சிவன், இப்படி இருந்தால்தான் கட்டபொம்மன். கர்ணன் படத்தில் முதல் காட்சி தேரிலே இருந்து இறங்குவார், இறுதி காட்சி தேர்காலில் அடிபட்டு சாவார். அந்த முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரையில் கர்ணனாக வலம் வரக்கூடிய கணேசனுக்கு இணையாக இன்னொரு மனிதனால் நடிக்க முடியுமா? அதனால்தான் ஒரு பெரிய கால இடைவெளிக்கு பிறகு வந்த அந்த படம் இரண்டாவது முறை 2012க்கு மேல் வந்து 5 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது. நண்பர்களே, இப்படி படம் படமாக சாதித்த மனிதன் சிவாஜி கணேசன். நான் என் கல்லூரி காலத்தில், என்னுடைய பள்ளி பருவத்தில் பார்த்து ரசித்த அந்த படங்களை நீங்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக எழுதியிருக்கிற புத்தகம் அது. இந்த எல்லா படங்களும் யூடியூபில் இருக்கின்றன, நீங்களும் பார்க்க வேண்டும். அன்று இருந்த சினிமா எப்படி இருந்தது? அது சிவாஜி நடித்தாலும் சரி, எம்ஜிஆர் நடித்தாலும் சரி, ஜெமினி கணேசன் நடித்தாலும் சரி, எஸ்.எஸ். ராஜேந்திரன் நடித்தாலும் சரி, படம் என்பது ஒரு சிறந்த செய்தியை மக்கள் முன்னால் கொண்டு சேர்க்கக்கூடிய கதை அமைப்பு கொண்டதாக இருந்தது. அந்த கதை அமைப்பை கலை நேர்த்தியோடு அவர்கள் வழங்கினார்கள். நண்பர்களே, வாரியார் ஒரு முறை பேசினார், எங்கு பார்த்தாலும் பக்தி பெருகிவிட்டது என்றார். உடனே எல்லாரும் கைதட்டினார்கள். கொஞ்சம் இடைவெளி விட்டு வாரியார் சொன்னார், எங்கு பார்த்தாலும் பக்தி பெருகிவிட்டது, ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒழுக்கம் குறைந்து விட்டது என்றார். பக்தி பெருக பெருக ஒழுக்கம் பெருக வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் போலி பக்தி பெருகி இருக்கிறது, உண்மையான ஒழுக்கம் இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு டெக்னிக்கலாக, தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் எங்கேயோ போய்விட்டீர்கள். ஆனால் கதைகளை தேர்ந்தெடுப்பதில், கலை வடிவத்தோடு நேர்த்தியாக காட்சிகளை நீங்கள் காட்சிப்படுத்துவதில் ரொம்ப பின்தங்கிவிட்டீர்கள். இதற்கு நீங்கள் பழைய படங்களைத்தான் பார்க்க வேண்டும் என்று சிவாஜியிடமிருந்து விடைபெற்று இந்த ராமாயண ரகசியத்தை நான் எழுதியது நோக்கத்தை மட்டும் 5 நிமிடங்களில் சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேர், எனக்குள்ள கவலை என்ன தெரியுமா? நீங்கள் செல்லுகிற பொழுது திரையுலகின் தவப்புதல்வனை மறக்காமல் வாங்குவீர்கள், எனக்கு தெரியும். ஆனால் ராமாயண ரகசியம் அது ரகசியமாகவே இருக்கட்டும் என்று போய்விடுவோம். ஏன் ராமாயண ரகசியத்தை நான் எழுதினேன்? நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு இலக்கிய நண்பர், அவர் ஒரு மேடையில் பேசுகிற பொழுது சொன்னதாக எனக்கு தகவல் கிடைத்தது. நான் கம்பனில் ஊறி திளைத்தவன், கம்பனிலேயே மனதை பறிகொடுத்தவன். நான் வான்மீகியின் பக்கம் நான் முகம் திருப்பியதே கிடையாது. வான்மீகியை படிக்காததனாலே எனக்கு எந்த குறையும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், வான்மீகத்தை படித்துவிட்டு கம்பனை தொட்டால்தான் கம்பனின் மேன்மையே உங்களுக்கு புரியும். 3 மாத காலம் வான்மீகத்தை வைத்துக் கொண்டு சர்க்கம் சர்க்கமாக வான்மீகி தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியையும் படித்து, அதற்கு பிறகு படலம் படலமாக கம்பன் தமிழிலே வடித்து கொடுத்திருக்கிற இந்த காப்பியத்தையும் சேர்த்து பார்க்கிற போதுதான் கம்பன் என்கிற கவி சக்கரவர்த்தியை பூரணமாக உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு நக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்கிறான். விரிந்து கிடக்கக்கூடிய பார்க்கடலை ஒரு எளிய பூனை நக்கி நக்கி குடித்துவிட முயலுகிற முயற்சிதான் வான்மீகத்தை தமிழிலே கொடுப்பதற்காக நான் எடுத்துக் கொள்ளுகிற முயற்சி என்று அவையடக்கம் பேசுகிற கம்பன் முதலிலேயே சொல்லிவிடுகிறான். வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் யான் இயம்புவது யாதெனின் பொய்யில் கேள்வி புலமையினோன் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிக்கவே என்கிறான். இந்த காப்பியத்தை தமிழில் நான் கொடுப்பதனால் சில பேர் என்னை இகழக்கூடும், வையம் என்னை இகழலாம், மாசு எனக்கு எய்தலாம், இதை அறிந்தே நான் செய்கிறேன் என்கிறான். ஏன் அதை படைத்தார்? குலோத்துங்கன் கட்டளைக்கு பணிந்தவன் இல்லை கம்பன். குலோத்துங்கன் கட்டளைக்காக கம்பன் ராமாயணம் தீட்டவில்லை. சடையப்ப வள்ளல் போட்ட சோற்றுக்காக, செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்கு அவன் ராமாயணத்தை தரவில்லை தமிழில். ஒரு வைணவ இலக்கியம் வேண்டும் என்கிற சமய வெறியில் அவன் கம்ப ராமாயணத்தை கொடுக்கவில்லை.
அப்படி என்றால் இந்த ராமாயணத்தை ஏன் அவன் கொடுத்தான்? தமிழிலேயே மூல நூலை தரக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இல்லையா? ஒரு வழிநூலை படைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவன் வாழ்ந்த காலத்தில் தமிழகத்தை பார்க்கிறான் விழிதிறந்து. அப்பொழுதே தமிழ் சமுதாயத்தின் பண்பாடு சீரழிய தொடங்கிவிட்டது. வள்ளுவன் வகுத்து கொடுத்த அறம் சார்ந்த பாதையில் இந்த தமிழ் இனம் பயணிப்பதாக இல்லை. அதனால் வள்ளுவனை அப்படியே ஒரு காப்பிய வடிவத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கருதுகிறான். வள்ளுவனிலேயே கரைந்து விட்டவன் கம்பன். அவனுடைய அறம் சார்ந்த செய்திகள் அனைத்தையும் சுவையாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பே மக்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கதையை களமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். சங்க இலக்கியங்களிலேயே ராமன் வந்து விடுகிறான், ராவணன் வந்து விடுகிறான், அனுமன் வந்து விடுகிறான். தொடர்ந்து ராமாயண செய்திகள் வந்துவிட்டன தமிழனுக்கு. இந்த கதையை பயன்படுத்தி எதை கொடுப்பது என்று நினைத்தான். சீரழிந்து சிதைந்து கொண்டிருந்த பண்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்வதற்காகத்தான் கம்பன் இதை கொடுத்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்கு பல காரணங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கு. ஒரே ஒரு வார்த்தையில் ரசவாதம் செய்வான் கம்பன். நீங்கள் யோசிக்கலாம். ராவணனுடைய தங்கை சூர்பனகை, அந்த சூர்பனகையை மூக்கறுத்து சிதைத்தார்கள். நீங்கள் அவளுடைய மார்பு காம்பை சிதைத்ததாக வான்மீகத்தில் கிடையாது. மூக்கை அறுத்தான், காதை அறுத்தான் என்றுதான் வான்மீகம் பேசும். ஆனால் கம்பன் வேண்டும் என்றே அதை கூடுதலாக்குகிறான். மார்பு காம்பையும் சிதைத்தான் என்கிறான். அப்படி என்றால் என்னுடைய தங்கையின் மூக்கறுத்தவன், என்னுடைய தங்கையின் மார்பை சிதைத்தவன், என்னுடைய தங்கையின் செவிகளை பறித்தவன், அவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை தர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எழுந்தால் அது இயல்பு. என்னுடைய தங்கையை இவன் பழித்திருக்கிறான், அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய மனைவியாகிய ராமனுடைய மனைவியாகிய சீதையை இவன் பறித்துக் கொண்டு வந்தான் என்றால் டிட் ஃபார் டாட், பழிக்கு பழி. சரி, ஆனால் இதை சரி என்று இந்த தமிழினம் நினைந்துவிடக் கூடாது என்பதற்காக கும்பகர்ணன் பேசுகிற இடத்தில் ஒரே ஒரு பதத்தை மட்டும்தான் கம்பன் பயன்படுத்துகிறார். ஒரே ஒரு பதம் தான். 1000 மறை பொருள் உணர்ந்து அறிந்தவன் நீ. அறிதல் என்பது வேறு, உணர்தல் என்பது வேறு. 1000 மறை பொருளை அறிந்து அவற்றை உணர்ந்து உள்வாங்கி அதன்படி நடக்கக்கூடியவனாக நேற்று வரை இருந்தவன் நீ. வேறு ஒரு குலத்தோன் தேவியை சிறை வைத்த செயல் நன்றோ என்று கும்பகர்ணன் கேட்டிருந்தால் இது பெரிதில்லை. அப்பொழுது ராவணன் சொல்லலாம், உனக்கும் எனக்கும் தங்கையாக இருக்கிற சூர்பனகையின் மூக்கறுத்து, முலை சிதைத்து, செவி அறுத்து, சின்னாபின்னப்படுத்திய அந்த பாவியினுடைய மனைவியை நான் சிறைப்படுத்தி அசோகவனத்தில் அமர்த்தி இருப்பது தவறா என்று ராவணன் கேட்கலாம். ஆனால் கும்பகர்ணன் பேசுகிற இடத்தில் கம்பன் ஒரே ஒரு தமிழ் சொல்லைத்தான் போடுகிறான். ஒரு சொல்லைத்தான். 1000 மறைபொருள் உணர்ந்தவன் நீ. வேறு ஒரு குலத்தோன் தேவியை சிறை வைத்த செயல் நன்றோ என்று கும்பகர்ணன் கேட்கவில்லை. வேறு ஒரு குலத்தோன் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ. நயந்து என்ற வார்த்தையிலே தான் இந்த தமிழ் சமூகத்தின் பண்பாடு நிற்கிறது. கம்பன் நிற்கிறான், காவியம் நிற்கிறது, காப்பியத்தின் பாவிகம் நிற்கிறது. நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ. நீ அவளை சிறைப்படுத்தலாம், சின்னாபின்னமாக்கலாம், ஆனால் மாற்றான் மனைவியின் மீது மையலுற்றது சரியா? இந்த தவறை நீ செய்தது நியாயமா என்று கேட்பதற்கு ஒரே ஒரு நயந்து என்ற வார்த்தையை போட்டு புரட்டி விடுகிறானே, அவன்தான் கம்பன். நீங்கள் ஒரு அற்புதமான காட்சியை வாலி வதை படலத்தில் வைகோ அவர்கள் ஐயா அவர்கள் சொன்னார். அந்த தாடகை, இந்த தாரை எப்படி வான்மீகத்தில் சித்தரிக்கப்படுகிறாள், கம்பன் சித்தரிக்கிறான் என்பதையெல்லாம் அவர் விரிவாக காட்சிப்படுத்தினார். அவற்றுக்குள் மீண்டும் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த ஒரு காட்சி, அதற்காகத்தான் இந்த ராமாயண ரகசியம் எழுதப்பட்டது. நண்பர்களே, நன்றி கொன்று அரு நட்பினை நார் அறுத்து ஒன்றும் மெய்மை சிதைத்து உரை பொய்த்துலார்க்கு கொன்று நீக்குதல் குற்றத்தில் தகுமோ சென்று மற்ற அவன் சிந்தையை தேர்குவாய் என்று இலக்குவனை அனுப்பி வைக்கிறான் ராமன். நன்றி கொன்று விட்டான்.
நட்பு என்னும் நாரை அறுத்து விட்டான். இந்த நன்றி கொன்ற பாவியை கொல்வது எந்த வகையிலும் அறத்திற்கு புறம்பானதல்ல. சென்று அவன் சிந்தையை தேர்குவாய் அனுப்புகிறான். அவன் போனான். வான்மீகத்தில் வருகிற தாரை எப்படி வந்தாள் என்று ஐயா சொல்லிவிட்டார். இப்ப இந்த காட்சியில் இப்பொழுது இலக்குவன் சினத்தோடு வந்து நிற்கிறான். தாரை வந்து நிற்கிறாள். இலக்குவனுடைய சினத்தை தவிர்க்க வேண்டும் என்று சிந்திக்கிறாள். எப்படிப்பட்ட தாரை? கல்லொழுகும் வாயும் காமத்தால் சிவப்பேறிய கண்களும் நிலைகுலைந்த ஆடையுமாக வான்மீகியால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட அந்த தாரையை அரச மாதாவாக கொண்டு வந்து நிறுத்துகிறான். அந்த தாரை அவனை பார்த்து பேசுகிறாள். இனிய சொற்களை பேசி ஒருவனுடைய இருதயத்தை இழக்குவது என்பதுதான் உண்மையான உளவியல். உளவியல் அடிப்படையில் கம்பன் பாத்திரங்களை நகர்த்தி இருக்கிற விதம் வியப்புக்குரியது. வந்து நிற்பவன் சினத்தோடு நிற்கிறான். அவனை பார்த்து மெல்ல இவள் ஆரம்பிக்கிறாள். மைந்த, நின் பாதம் கொண்டு எம் மனை வரப்பெற்று வாழ்ந்தேன், உய்ந்தனம் உறுதி வேறு இதனின் உண்டோ, வினையும் தீர்ந்தேன். உன்னுடைய பாதம் இந்த இடத்தில் பதிந்ததனால் எனக்கு பெருவாழ்வு கிடைத்து விட்டது. என்னுடைய தீவினை முழுவதும் அகன்று விட்டது. உன்னால் நான் உய்ந்து விட்டேன் என்று பேசுகிறார். யாரடா இது? இவ்வளவு இசையினும் இனிய சொல்லை பெய்து பேசுகிற பெண் யார் என்று பார்க்க அவனுடைய மனம் துடிக்கிறது. அடுத்து போடுகிறாள் பாருங்கள். இவ தாரையா பேசினாள், கம்பன் பேசுகிறான். அடுத்து சொல்றான், மைந்த, அதுதான் அழகு, அதுதான் உளவியல். மைந்த, நின் பாதம் கொண்டு எம் மனை வரப்பெற்று வாழ்ந்தேன், உய்ந்தனம் வினையும் தீர்ந்தேன், உறுதி வேறு இதனின் உண்டோ என்பதோடு இருக்கவில்லை. ஐயனே, ஆழிவேந்தன் அடி இணை பிரிகலாத ஒரு நொடி கூட நீ ராமனை விட்டு பிரியாதவன். ராமனை நிழலாக தொடர்வதுதான் உன் வாழ்வு என்று தவமியற்றக்கூடிய தம்பி நீ. அப்படிப்பட்டவன் ராமனை விட்டு பிரிந்து வந்திருக்கிறாயே. ஐயே, ஆழிவேந்தன் அடியினை பிரிகலாதாய் எய்தியது என்னை என்றாள். இசையினும் இனிய சொல்லாள். அந்த ராமனை விட்டு விட்டு வரக்கூடிய அளவுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்கிறாள். ஒவ்வொருவனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தை பார்த்து அடித்தால் விழுந்து விடுவான். இலக்குவனுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்ன? ராமனுக்காகவே வாழக்கூடியவன் என்று எவனாவது சொல்லிவிட்டால் அவன் அடிதொழுவானவன். இவள் சொல்லிவிட்டாள். நிழலை போல் பின்தொடரக்கூடியவன் நீ, ஒரு நொடி கூட அவனை விட்டு அகலாதவன் நீ. அப்படிப்பட்டவன் ஏன் இங்கே வந்து நிற்கிறாய் என்றால், யாரடா இது சொல்வது? எதிரே நிற்பவள் பெண். பெண்ணை முழு பார்வை பார்த்துவிடக் கூடாது, அது பேராண்மைக்கு இழுக்கு. ஆனால் இறை முகம் எடுத்து நோக்கி பார்க்கிறான். கம்பன் எழுதுகிறான், ஆர்கொலோ உரை செய்தார் என்று அருள் வர சீற்றம் அக்க பார்குலாம் முழுவெண் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் ஏர்குலாம் முகத்தினாலை இறை முகம் எடுத்து நோக்கி தார்குலாம் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். யாரடா இந்த வார்த்தை சொன்னது என்று இறை முகம் சிறிது முகத்தை உயர்த்தி பார்க்கிறான். எதிரே நிற்பவள் யார்? கல்லொழுகும் வாயும் காமத்தால் சிவந்த கண்களும் நிலைகுலைந்த ஆடையுமான வான்மீகத்தாரை இல்லை. நிற்பவள் யார்? பார்குலாம் முழுவெண் திங்கள் பகல் வந்த படிவம் போலும். இரவு நேரத்தில் பௌர்ணமி நிலவு வெள்ளி கிரணங்களை அள்ளி வீசுகிறதே, அந்த பௌர்ணமி நிலவு பகலில் சூரியன் இருக்கும் நேரத்தில் வந்தால் எப்படி வெளிரி கிடக்குமோ அப்படி வெளிரி கிடக்கிற முகத்தோடு இருக்கக்கூடிய இவள் யார் என்று பார்த்தான். விதவை கோலத்தில் எதிரே நிற்கிறாள். அவளை பார்த்ததும் இவன் நினைக்கிறான், ஐயோ, என்னுடைய தந்தை தயரதன் மறைவுக்கு பிறகு என் தாய் சுமத்திரை இந்த கோலத்தில் தானே இருப்பாள். ராமனுடைய தாய் இந்த கோலத்தில் தானே கோசலை இருப்பாள். பரதனுடைய தாய் கைகேயி இப்படித்தானே இருப்பாள் என்று தாயரை நினைந்து நைந்தான். அதன் மூலம் கம்பன் என்ன சொல்கிறான்? உன் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணை நீ பார்த்தாலும் தாயாக பார்க்க பழகு என்கிறான்.
அதை வான்மீகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான். நிறைவாக நான் சொல்லி முடிக்கிறேன். ராவணன் வீழ்ந்து கிடக்கிறான். வைகோ ஐயா அவர்கள் அதை அழகாக சொன்னார். வெள்ளருக்கன் ஜடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி கல்லிருக்கும் இடம் நாடி இடைத்தவாரோ என்ற அந்த பாடல் வருகிறது. அதில் அவன் அன்பு போய் எந்த இடத்திலே ராவணன் சீதையினுடைய சிந்தனை இருக்கிறது என்று தேடி தேடி பார்த்ததாக சொல்கிறானே, அந்த ராவணன் செத்து கிடக்கிறான். அவன் முதுகில் புறப்புண் பெற்றுவிட்டான் என்று இழிவாக ராமன் பேசுகிற இடத்தையும் வைகோ அவர்கள் தொட்டு காட்டினார். அந்த இடத்தில் வீடனன் சொல்லுகிற அந்த 2 வரிதான் முக்கியம். 2 வரிதான் சொல்கிறான். நீ உன்னுடைய அம்பினால் இவனை வீழ்த்தி விட்டாய் என்று நினைக்கிறாயா? பரம்பொருளே படை நடத்தி வந்தாலும் வெல்ல முடியாதவன் தசமுகன். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெரும் தவமும் எக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் செருக்கடந்த புயவலியும் கொண்ட தசமுகன் இவன். உன்னுடைய அம்பினால் இவன் வீழ்ந்து விட்டான் என்று நினைக்கிறாயா? இல்லை, வெறும் உன் அம்பு சாதிக்கவில்லை. நின் முனிவும் உன்னுடைய கோபமும் தாயினும் தொழத்தக்கால் மேல் தங்கிய காதல் நோயும் அவனை தீர்த்து விட்டது என்கிறான். வெறும் அம்பை மட்டும் நீ வைத்துக் கொண்டிருந்தால் அவன் விழுந்திருக்க மாட்டான். தாயினும் தொழத்தக்காள், அடுத்தவன் மனைவி, அவள் மீது இவன் காதல் நோயுற்றானே, அந்த நோயினால் அவன் விழுந்து விட்டான். எனவே நண்பர்களே, அறம் தழுவி வாழுவதுதான் வாழ்வு. ஒழுக்கம் நிறைந்து வாழுவதுதான் வாழ்வு. பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு என்கிறது வள்ளுவம். புறப்பகையை வெல்லுவது ஆண்மை அல்ல, உள்ளுக்குள்ளே இருந்து நம்மை அலைக்கழிக்கக்கூடிய காமம் என்கிற அகப்பகையை ஆணிவேர் அறுப்பதற்கு பெயர்தான் பேராண்மை. அந்த பேராண்மையை நீங்கள் பெற்றுவிட்டால் அது அறம் தழுவிய வாழ்வு மட்டுமல்ல, அதுதானடா முழுமையான ஒழுக்கம் என்று பேசுகிறானே வள்ளுவன். அந்த வள்ளுவம் வகுத்து கொடுத்த இலக்கணத்திற்கு ஏற்றாற் போல் சுவைபட இலக்கியம் தந்தவன் இந்த கம்பன். அவனுடைய ராமாயண ரகசியத்தை நுட்பமாக நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அந்த புத்தகத்தை முதலில் வாங்குங்கள். பிறகு சிவாஜி கணேசன் புத்தகத்தில் காசு இருந்தால் வாங்குங்கள். நன்றி, வணக்கம்.